அன்புக்குரிய சகோதர ஆயர்களே, சகோதர அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, சொல்ல ஒண்ணா மனத்துயர், விவரிக்க முடியாத மன நிறைவு இரண்டும் ஒரு சேர கலந்திருக்கிற தருணம் இது. ஒரு பக்கம் பிரிவாற்றாமை, இன்னொரு பக்கம் நன்றி நிறைந்த மனநிலை. கண்ணீர் கலங்குகிறது. ஆனாலும் கூட கரங்கள் நன்றி சொல்ல இணைந்து உயருகின்றன. நமது பாசமிகு தந்தை ஃபெலிக்ஸ் வில்ஃப்ரெட் அவர்களை நினைத்து அவர்களுக்கு முன்னால் நின்று நன்றி என்று சொல்லக்கூடிய தருணமாக இது இருக்கிறது. திரு அவைக்கும் இந்த சமூகத்திற்கும் தந்தை அவர்கள் தனது நெடிய 76 வயதில் செய்திருக்கிற எல்லா மேலான பணிகளுக்காக, இவரை நமக்கு மிகப்பெரிய கொடையாக கொடுத்த திரு அவைக்கும் சமூகத்திற்கும் மிகப்பெரிய கொடையாக கொடுத்த அந்த கடவுளுக்கு முன்னாலும் இன்று கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லி மனம் நிறைந்திருக்கிறது. திருவள்ளுவர் சொல்லுவார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று. ஒன்றை சொல்ல மறந்தார், இறப்புக்கா எல்லா உயிர்க்கும் என்று. பிறக்கிற போது எல்லோரும் சமநிலையிலேயே பிறக்கிறோம், உயர்வு தாழ்வு என்று. ஆனால் இறக்கிற போது ஒரு சிலர் உயர்ந்த மனிதர்களாய், சிறந்த மனிதர்களாய், சான்றோராய் வாழ்ந்து இறக்கிறார். அவர்கள் மேன்மக்களே. அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய சான்றோராய் வாழ்ந்து மரித்திருக்கிறார் நம்முடைய தந்தை ஃபெலிக்ஸ் வில்ஃப்ரெட் அவர்கள். ஒரு சிலரை குறித்து மட்டுமே நாம் சொல்ல முடியும், God does not create many of his kind என்று. தந்தை அவர்களை பார்த்து நாம் எப்போதுமே தயக்கமின்றி சொல்லலாம், God does not create many of your kind என்று. ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி என்கிற தனது கவிதை நூலில் ஒரு சிறு கதையை கவிதையாக வடித்திருப்பார். மாலை நேரம், சூரியன் மறைய போகிற நேரம், சூரியனுக்கு கவலை, நான் மறைந்த பிறகு யார் இந்த பூமிக்கு ஒளி தருவார் என்று. படைப்பனைத்தையும் பார்த்து கேட்கிற, எனக்கு பின்னால் ஒளி கொடுக்க யார் முன் வருவீர்கள் என்று. அமைதி, யாரும் பேசவில்லை. ஒரு சிறு அகல் விளக்கு சொன்னது, நான் இருக்கிறேன், நீ போய் வா, நீ வருகிறவரை ஒளி கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன், என்னால் இயன்ற அளவு இயன்றவரை ஒளி கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று. எரிந்து கொண்டிருக்கிற இந்த பாஸ்கா திரி போல எரிந்து ஒளி கொடுத்து இன்று அணைந்திருக்கிற ஒரு தீபமா தந்தை அவர்களை நாம் பார்க்கலாம். ஆசிய திரு அவையின் வானில் ஒரு ஜொலித்த நட்சத்திரமாய் இவர் இந்த பேராளுமை, அறிவு நிறை பேராளுமை. அதேபோல் ஆசிய இறையியல் என்றால் அதற்கான ஒரு தனி சிறப்பு மிகுந்த ஆகச் சிறந்த திசை காட்டியாக வாழ்ந்திருக்கிறார். குறைந்தபட்சம் கடந்த 40 ஆண்டுகளாக ஆசிய இறையியலின் குரலாக, இந்திய இறையியலின் குரலாக, தமிழ்நாட்டு இறையியலின் குரலாக, ஏழைகளது இறையியல் குரலாக, விடுதலை இறையியலின் குரலாக, பெண்ணியத்தின் இறையியல் குரலாக, ஒடுக்கப்பட்டோரின் இறையியல் குரலாக, விளிம்புநிலை மக்களின் இறையியல் குரலாக, தலித் மக்களின் இறையியல் குரலாக ஓங்கி ஒலித்த இந்த குரல் இன்று அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. தந்தை அவர்கள் என்னிடம் சொல்ல கேட்டிருக்கிறேன், இறையியல் மொழி என்பது அறிவு சார்ந்ததல்ல, அது அறிவு மொழி அல்ல, அது இதயத்து மொழி என்று சொல்லுவார். இதயத்தோடு இதயம் பேசுவதே சரியான முறையான இறையியல் மொழியாக இருக்கும் என்று. அப்படி இதயத்தால் நம்மோடு இறையியல் மொழி பேசிய இந்த இதயம் இன்று அமைதியாக இருக்கிறது. ஓர் இறையியல் இயக்கமாகவே இயங்கிக் கொண்டிருந்த இந்த மாபெரும் இயக்கம், மாபெரும் இறையியல் இயக்கம் என்று தனது இதய துடிப்பை நிறுத்தி இருக்கிறது என்பது நமக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் கொடுக்கிறது. ததும்பாத நிறைகுடமாய், பெரும் ஆர்ப்பாட்டம் இல்லாது, ஆரவாரம் இல்லாது, நெடும் ஆழத்தோடு அமைதியாக பயணித்து கொண்டே இருக்கும் வற்றாத ஒரு இறையியல் நதியாகவே பயணித்த தந்தை அவர்களை நாம் பார்த்து உணர முடியும். தந்தை அவர்களது வாழ்வு நேற்று முன்தினம் மாலை 8:40 போல அடங்கியது என்று சொல்ல கேட்டேன். என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அவரை அறிந்தவரை, அந்த மாலை 8:39 மணி வரைக்கும் இந்த இதயம் இறையியலையே சிந்தித்திருக்கும், இறையியலையே யாரோடாவது உரையாடி இருக்கும்,
அந்த இறையியல் கருத்துக்களையே எழுத்தாகவோ கணினியிலேயோ அது பதிவு செய்து கொண்டிருக்கும் என்று. ஆக எப்போதுமே இயங்கிக் கொண்டிருந்த ஓர் இயக்கம் என்று பார்க்கிறோம். அருள் பணியாளர்களது வாழ்வு என்று பார்க்கிற போது சிந்தனை களம், செயல்பாட்டு தளம் என்று இரண்டுமே அவசியம் என்று உணர்வோம். பல நேரங்களில் நானும் உணர்ந்திருக்கிறேன், உங்களுள் பலர் உணர்ந்திருக்கலாம். பெரும்பாலும் சிந்தனை களத்திலேயே தனது பெரும் வாழ்வை இவர் நடத்தி இருக்கிறாரோ என்று. ஆனால் என்னை பொறுத்தவரை நம்மை எல்லாம் சிந்திக்க தூண்டிய ஓர் இறையியல் அனுபவத்தை நமது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனை களத்திலும் செயல்பாட்டு தளத்திலும் ஒரு சேர கடுமையாக உழைத்த ஒரு மனிதராக இவரை பார்க்க முடியும். சொல்லுவார்கள் இந்த ஒர்க் எத்திக்ஸ் என்று, மிஷன் எத்திக்ஸ் என்று அவரிடம் நான் கற்றுக்கொண்ட அருமையான வாழ்க்கை பாடங்கள். எந்த ஒரு காரியத்தையும் முழுமையான 100 விழுக்காடு அர்ப்பணத்தோடு ஆரவாரமின்றி செய்யக்கூடிய பணிகளாக அவரை பார்த்திருக்கிறேன். இந்த நாளில் மறைவுரை சிந்தனையாக தந்தை அவர்களது சிந்தனைகளையே 3 சிறு கருத்துக்களாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்று, தள திரு அவைகள் உருவாக வேண்டும் என்பது. இரண்டாவது, இந்த தள திரு அவைகள் மக்களை மையப்படுத்திய திரு அவைகளாக வளர வேண்டும் என்பது. மூன்றாவது, இந்த தள திரு அவைகள் விளிம்பு நிலை மக்களை நோக்கிய திரு அவைகளாக இருக்க வேண்டும் என்பது. அது முதலாவதாக தள அவைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது தந்தை அவர்களது நெடிய கனவு, நெடிய ஆசை. ஆக மேற்கத்திய அந்த பண்பாட்டு மேலாதிக்கத்திலிருந்து, அந்த மேலாண்மை தனத்திலிருந்து, மேட்டிமை தனத்திலிருந்து விடுதலை அடைந்து ஆசிய திரு அவைகளாக, இந்திய திரு அவைகளாக, தமிழ்நாட்டு திரு அவையாக, கன்னியாகுமரி திரு அவையாக, தஞ்சாவூர் திரு அவையாக திரு அவைகள் வளர வேண்டும் என்று விரும்பியவர் தந்தை அவர்கள். தங்களது பண்பாட்டில் வேரூன்றி தங்கள் தாய்மொழி பேசி அந்த திரு அவைகள் எல்லாம் வளர வேண்டும் என்று விரும்பியவர் அவர். தமிழ்நாடு என்றால் குறிஞ்சியும் முல்லையும் மருதமும் நெய்தலும் பாளையுமான இந்த புழுதி மண்ணில் இருந்து from the dusty soil அந்த இறையியல் உருவாக வேண்டும், அந்த தள திரு அவைகள் உருவாக வேண்டும் என்று சொல்லுவான். ஆக நாம் பேசுவதெல்லாம் மனூறு இறையியல், தியாலஜி ஆஃப் இன்கார்னேஷன் எனில், ஆக அந்த மண் வாசனையோடு, அந்த மண்ணின் நிறத்தோடு அந்த இறையியல் முகிழ்ந்து திரு அவையாக வளர்வதுதானே முறையாக இருக்க முடியும் என்று வாதிடுவார் தந்தை அவர். இரண்டாவதாக, மக்களை மையப்படுத்திய தள திரு அவைகளாக அவையெல்லாம் வளர வேண்டும் என்று சொல்லுவார். அவர் சொல்லுவார், the laity are the primary stakeholders of the Catholic Church என்று. ஆக கத்தோலிக்க திரு அவையின் அடிப்படை உரிமைதாரர்களும் பங்குதாரர்களும் இந்த சாமானிய இறை மக்களை, இவர்களுக்கு படை செய்வதற்காகத்தான் இங்கு ஆயர்கள் இருக்கிறார்கள், அருள் பணியாளர்கள் இருக்கிறார்கள், துறவியர் இருக்கிறார்கள். ஆக அவர்கள் தங்களது ஆதிக்க மனநிலையிலிருந்து, தங்களது மேட்டிமை தன்மையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு மக்களுக்கான பணியாளர்களாகவே அவர்கள் என்னாலும் திகழ வேண்டும் என்பதை எப்போதுமே சொல்லுவார். இந்த கிளரிக்கலிசம் என்பதற்கு எதிராக எப்போதுமே குரல் கொடுத்த ஒரு கழகக்காரராகவே, கழக குரல் கொடுத்த ஒரு கழகக்காரராகவே தந்தை அவர்களை எப்போதும் நாம் பார்க்க முடியும். மூன்றாவது, விளிம்பு நிலை மக்களை நோக்கிய இறையியலாக இது மிளிர வேண்டும் என்று விரும்பியவர் தந்தை அவர்கள். அவரிடது எழுத்துக்களை குருமானவராக இருந்தபோது ஓடி ஓடி படித்த காலத்திலும் சரி, அவருக்கு கீழே ஒரு ஆய்வு மாணவனாக படித்த காலத்திலும் சரி, அவரது பேச்சுக்களிலிருந்து, அவரது எழுத்துக்களிலிருந்து நான் அதிகமாக கேட்ட 2 வார்த்தைகள், ஒன்று த சபால்டன்ஸ், இன்னொன்று பீப்புள் அட் த பெரிஃபரி. மிக அதிகமாக அவர்கள் உச்சரித்த 2 வார்த்தைகள். ஆக அதிகாரம் பெற முடியாத, சமுதாயத்தின் அதிகார நிலையிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற சாமானிய மனிதர்கள் அவர்களது முதல் நோக்காக இருந்தார்கள். இரண்டாவது, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், பல நூறு காரணங்களுக்காக விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட மக்கள் குறித்து எப்போதும் பேசுவதாக அவரது குரல் ஒலித்தது என்று பார்க்கிறோம். அவரை பொறுத்தவரை நம் கடவுள் விடுதலை அளிக்கிற கடவுள். நமது விவிலியம் ஒரு விடுதலை உடன்படிக்கையின் ஏடு. அவரை பொறுத்தவரை நாம் பேச வேண்டிய மொழியெல்லாம் விடுதலை மொழியாகவே இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் பேசுகிற இறையியல் விடுதலையை முன்வைக்கக்கூடிய இறையியலே என்று பேசுவார். இந்த இறையியலை பேசுவதற்காக எந்த ஒரு வரையறைகளையும் எல்லைகளையும் தாண்டி செல்ல தயங்காத ஒரு ஆளுமையாக அவர் இருந்தார். கோயிங் பியாண்ட் த செட்டில்டு ஃபவுண்டேஷன்ஸ் என்று. ஆக எதையும் தாண்டி போகக்கூடிய அந்த மனநிலை அவரை பொறுத்தவரை த தியோலஜிக்கல் டிஸ்கோர்சஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இறையியல் கலந்துரையாடல்கள் எல்லாம் இறையியல் வகுப்பறைகளிலோ
அல்லது இறையியலார் ஒன்று கூடி அமர்ந்து பேசக்கூடிய அரங்குகளிலோ அமைந்து போவது கிடையாது. அவரை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடற்கரைகளில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த படகுகளில் அந்த இறையியலாக்கம் நடைபெற வேண்டும். அவர்களது உரையாடல் இறையியல் உரையாடல்களாக இருக்க வேண்டும். அந்த இறையியலின் கரு அந்த மக்களது வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவான். ஆக கன்னியாகுமரியின் கடற்கரைகளிலே தங்கள் மீன்களை உலர வைத்துக் கொண்டிருக்கிற மீனவர்களும் தங்கள் வலைகளை காய வைத்துக் கொண்டிருக்கிற மீனவர்களும் பேசக்கூடிய ஒன்றாக நமது இறையில் வளர்ந்து போக வேண்டும் என்று சொல்லுவான். எனது மறை மாவட்டத்திற்கு எடுத்துக்கொண்டாலும் அவர் சிந்தனையில் எடுத்துக்கொள்வதென்றால் தஞ்சை தளத்திருவை அல்லது தஞ்சை தளத்திருவையின் இறையியல் என்றால் அது அந்த கழனிகளில் நெல் வயல்களில் நெல் நாற்றுகளை நடுகிற போதும் களை பறிக்கிற போதும் அறுவடை செய்கிற போதும் விளைந்த நெல்லை சந்தைப்படுத்துகிற போதும் அந்த மக்களது உரையாடலாக அந்த இறையியல் மகிழ்க்க வேண்டும். அந்த இறையியல் கரு என்பது உள்ளீடு என்பது அந்த மக்களது வாழ்வு சம்பந்தமானதாக இருக்க வேண்டும் என்று எப்போதும் விரும்பி ஆசித்து அதையே தனது இறையியல் முன்மொழிவாக கொண்டிருந்த தந்தையாக அவர்களை நாம் பார்க்க முடியும். ஆக கடைசி காலத்தில் அவர்கள் அதிகமாக பேசிய இந்த கண்டெக்சுவல் தியாலஜி, சூழலியல் இறையியலாக இருக்கட்டும், அல்லது இன்று அதிகமாக பேசக்கூடிய பொதுவெளி இறையியல் பப்ளிக் தியாலஜி என்பதாக இருக்கட்டும், திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வது போல வாட் எவர் கன்சர்ன்ஸ் ஹியூமனிட்டி கன்சர்ன்ஸ் அ கேத்தலிக் சர்ச் அண்ட் இட்ஸ் தியாலஜி என்கிற ஒரு புரிதலை தன்னகத்தை கொண்டிருந்தவர். ஆக மானுடம் சார்ந்த அத்துணையும் நமது இறையியலின் கருப்பொருளே, நாம் இறையியலின் உள்ளீடே, அத்துணையும் இறையியலாக விவாதிக்கப்பட வேண்டும், வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்று விரும்பிய தந்தையாக அவர்களை பார்க்கிறேன். ஆக இந்த தந்தை இன்று அந்த கடவுளுக்கு முன்னால் இப்படித்தான் சொல்லி இருக்க வேண்டும், எனது பிறப்பில் கடவுளே எனது வாழ்வு நீ கொடுத்த ஒரு கொடை, இப்போது எனது இறப்பில் எனது வாழ்வு நான் உனக்கு கொடுக்கிற காணிக்கை. ஒரு மிக அழகிய காணிக்கையாக அந்த கடவுள் முன் சென்றிருக்கிறார் நம்முடைய திருத்தந்தை என்று என்னால் உணர முடிகிறது. யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 22வது இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். இயேசு தன் இறப்பு குறித்து பேசுகிற போது சொல்லுவார், நான் தந்தையிடமிருந்து வந்தேன், இப்போது மீண்டும் தந்தையிடம் போகிறேன் என்று. தந்தையிடமிருந்து வந்த நம் தந்தை இப்போது தம் தந்தையாம் கடவுளிடமே திரும்ப போயிருக்கிறார் என்றே உணர முடிகிறது. அதே இயேசு தமது இறப்புக்கு முன்னால் பேசிய இன்னொரு இறை வார்த்தை யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 33வது இறை வார்த்தை, இதோ நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று. ஆக நமது இறப்பு என்பது, நம் தந்தையின் இறப்பு என்பது இந்த உலகின் மீது, உலகின் தீமையின் மீது, நமது இயலாமையின் மீது, நமது பாவ இயல்பின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய வெற்றி என்று உணர்கிற போது இயேசுவை போல வெற்றி அடைந்த ஒரு மனிதராய் அந்த கடவுளிடம் திரும்ப சென்றிருக்கிறார் என்றே உணர முடியும். ஃபுல்டன் ஜேசியன் சொல்லுவார், இவ்வுலகில் வாழுகிற போது கடவுள் நம்மோடு இருக்கிறார், நமது இவ்வுலக வாழ்வுக்கு பிறகு நாம் அந்த கடவுளோடு இருக்க போகிறோம் என்று. எப்போதும் வாழ்க்கை என்றால் அது கடவுளும் நாமும் இணைந்த வாழ்வு என்று. தந்தை அவர்கள் தந்தையாம் கடவுளிடம் சென்றிருக்கிறார்.